வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மோடியின் கணிப்பே என ராகுல் காந்தி விமர்சனம். இந்தியா கூட்டணி 295 தொகுதிகளை நிச்சயம் கைப்பற்றும் என்று நம்பிக்கை. வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் கண்டனம். பாஜக பெரும் தொகை கொடுத்து பொய்யான கணிப்புகளை வெளியிட்டுள்ளதாக மம்தா குற்றச்சாட்டு. சென்னை விமான நிலையத்தில் நடிகர் கருணாசிடம் 40 தோட்டாக்கள் பறிமுதல். துப்பாக்கி உரிமம் பெற்ற ஆவணங்களை ஆராய்ந்து அதிகாரிகள் விசாரணை. கடலூரில் தென்பெண்ணை ஆற்றில் கார் கவிழ்ந்து விபத்து. காரில் இருந்த 5 பேரும் நீந்தி கரை சேர்ந்து உயிர் தப்பினர். சிக்கிம் மாநிலத்தில் உள்ள 32 தொகுதிகளில் 31 தொகுதிகளில் ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா வெற்றி. பிரேம் சிங் தமாங் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல். அருணாச்சல் பிரதேசத்தில் 46 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்கிறது பாஜக. பட்டாசு வெடித்து முற்றாக நடனவாடியும் பாஜகவினர் கொண்டாட்டம். அருணாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் முறைகேடு நடந்திருப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் முகவர்களை வாக்கு எண்ணும் மையத்தில் கூட அனுமதிக்கவில்லை என்றும் ஜெய்ராம் ரமேஷ் புகார். காங்கிரஸ் வேட்பாளர்களுடன் கார்கே, ராகுல் காந்தி காணொலி வாயிலாக ஆலோசனை. வாக்கு எண்ணிக்கையின் போது விழிப்புடன் செயல்பட அறிவுரை. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என தேசபந்து நாளேடு கணிப்பு. 255 முதல் 290 இடங்கள் வரை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தகவல். தமிழ்நாட்டில் 5 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்வு. ஒரு முறை பயணத்திற்கான கட்டணம் 20 ரூபாய் வரையும், மாதாந்திர கட்டணம் 400 ரூபாய் வரையும் உயர்வு. ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானியை புண்ணுக்கு தள்ளி கௌதம் அதானி முதலிடம். அதானியின் சொத்து மதிப்பு 9,26,000 கோடி ரூபாயாக உயர்வு. இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டிகள் தொடங்கின. முதல் ஆட்டத்தில் கனடாவை வீழ்த்தி அமெரிக்கா வெற்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.